வாணியம்பாடி அடுத்த உதயேந்திரம் பேரூராட்சியில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் பாழடைந்து இயங்கி வரும் கிளை நூலகத்தை புதுப்பித்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். இன்று நூலகங்களின் நிலை எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து தொடர்ந்து நாம் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம். தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உதயேந்திரம் பேரூராட்சியில் உள்ள மேட்டுப்பாளையம். இந்த மேட்டுப்பாளையம் பகுதியில் ஒரு கிளை நூலகமானது செயல்பட்டு வருகிறது. இந்த நூலகத்தில் அனைத்து வகையான புத்தகங்கள் இருந்தும் அந்த நூலகங்களை அடுக்கி வைத்து பராமரிக்க, வாசகர்கள் உள்ளே அமர்ந்து படிக்க உள்ளிட்ட எந்த விதமான அடிப்படை வசதியோ இல்லை இட வசதியோ எதுவுமே இந்த நூலகத்தில் கிடையாது. மேலும் அந்த நூலகத்தில் இடவசதி இல்லாததால் அந்த பொக்கிஷங்களாக பாதுகாக்கப்பட வேண்டிய புத்தகங்களை பழைய பேப்பர் கடையில் கட்டி வைப்பது போன்று கட்டி வைத்து உள்ளே வீசப்பட்டுள்ளார்கள். எனவே இத்தகைய நிலையில் உள்ள அந்த பொக்கிஷங்களாக உள்ள அந்த புத்தகங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. மேலும் இந்த கட்டிடமானது மிகவும் பாழடைந்த நிலையில் இருக்கிறது. மேலும் எப்போது இடிந்து விடுமோ என்ற நிலையில் தான் இந்த கட்டிடமானது இருக்கிறது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த கட்டிடத்தில் அந்த மின் கம்பிகள் மிகவும் ஆபத்தான நிலையில் ஆங்காங்கே தொங்கி கிடக்கிறது. மேலும் இங்கு படிக்கக்கூடிய வாசகர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. இத்தகைய நூலக கட்டிடத்தை அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும், அல்லது வேறு ஒரு இடத்திற்கு இந்த நூலக கட்டிடத்தை புதிய கட்டிடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சீனிவாசன். இந்த பகுதியில் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்கும் படிக்கிறாங்க. எல்லா பசங்களும் வெளியே போய் படிக்கிறாங்க. இங்கே தேவையானது இருக்குது, இங்கே படிங்கன்னு சொன்னால் கூட படிக்க மாட்டேறாங்க. காரணம் இந்த பில்டிங் சரியில்லாதனால இந்த நிலைமையில இருக்குது. மழை வந்தால் எல்லாமே ஒழுகுது. அதில் இருக்கிற அதிகாரியோட உள்ள உக்காந்து நிம்மதியாக உட்கார வேலை செய்ய முடியல. அவரே மழை வந்தால் வெளியே ஓடி வந்துடுறாரு. அப்போ புக்ஸ் எல்லாம் எந்த நிலைமையில இருக்குன்னு பாருங்க. உடனடியாக இது அரசாங்கம் பரிசீலனை பண்ணி இதை இந்த நூலகத்தை புதுசாக கட்டி தரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். லைப்ரரி இருக்கு, அது ரொம்ப உடஞ்சிருக்கு. அதனால உள்ள உட்காந்து படிக்க முடியல. அதனால புதுசு கட்டி கொடுக்கணும். டிஎன்பிஎஸ் எக்ஸாம் எழுதுறது புக்கெல்லாம் இருக்கு. அது நீங்கள் ஒழுங்காக கட்டி கொடுத்தீங்கன்னா உள்ள உட்காந்து படிச்சு எல்லா குரூப் எக்ஸாம் நல்லா இருக்கு.